அனைத்து நேரங்களிலும் நபிகள் நாயகத்தினுடைய பேரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது இல்லை பாங்க துஆக்கு முன்னால சொன்னா சரி, அத்தஹியாத்துக்கு பின்னால சொன்னா சரி என்று குறிப்பிட்ட இடங்கள்ல மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்கிற தவறான ஒரு ஃபத்வாவை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா இல்லையா? முதல் கடமை என்ன தெரியுமா தோழர்களே, உங்களோட நீங்க பழைய வீடியோக்களை அழிச்சிருக்க வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த டைம் வரைக்கும் உங்களுடைய ஒஃபீஷியல் யூடியூப் சேனல்ல அப்துல் கரீம் அவர் பேசிய அந்த வீடியோ இருக்கிறது. அதே போல உங்களுடைய வெப்சைட்ல அது சம்பந்தமான ஆர்டிக்கல் இருக்கிறது. அப்ப என்னென்றால் நீங்க உண்மையிலேயே உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றியவர்களாக இருந்தால், மக்களுக்கு சொல்றதெல்லாம் உண்மைதான் என்று இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? முதல் விஷயம், நீங்கள் பேசிய அந்த வீடியோவை களத்திலிருந்து தூக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய வெப்சைட்ல இருந்து அந்த பழைய ஆர்டிக்கலை நீங்கள் நீக்கியிருக்க வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அதை செய்யல. அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? மக்களை மடைமாற்றம் செய்து, மக்களை வழிகெடுத்து, மக்களுக்கு தவறான பாதையை காட்டக்கூடியவர்கள் உங்களை விட வேறு யாரும் இருக்கிறார்களா என்கிற அளவுக்கு உங்களோட நிலைமை இருக்குது. அப்ப இதை வச்சு தான் நாம இதை பேசக்குள்ள சும்மா பேசல, ஏதோ பல வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஞாபகத்தின் அடிப்படையில் அந்த கெஸிங்ல நாம பேசல. இன்றைக்கு இந்த மெட்டரை நாங்க பேசுறோமோ, நேரடி கனெக்ஷன் உங்களோட வெப்சைட்டோட எங்களுக்கு இருக்குது. உங்களோட தளத்தை வச்சு தான் நாங்க பேசுறோம். உங்களோட யூடியூப்ல உள்ள இந்த வீடியோவை பார்த்து தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். இது இவங்க இன்னும் இந்த மாதிரி மாத்தல்ல என்றால் இதான் நிலைப்பாடு என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த தகவலை மக்கள் மன்றத்தில் கொஞ்சம் சேர்க்கிறோம். அப்ப நீங்க உண்மையிலேயே சத்தியவான்களாக இருந்திருந்தால், உண்மையிலேயே நேர்மையான ஆட்களாக இருந்திருந்தா, பழைய விஷயங்கள் எது வழிகட்ட ஃபத்வாவோ, எது தவறான ஃபத்வாவோ அதை நீக்கி இல்லையா இருக்க வேண்டும். நீங்க அதை செய்யல.